நாங்கள் இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம். இப்பொழுது 5:48. ஆகவே நீங்கள் எல்லாம் நிறைய உரைகளை கேட்டு கேட்டு கலைத்து போயிருக்கிறீர்கள். இப்ப எப்படா இந்த வீட்டை போகுவோம் அப்படி இருக்கோ வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இன்றைய இந்த நிகழ்விலே பிரதம விருதுகளாக கலந்து கொண்டதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைப்பதையிட்டு இந்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த அறநிலை பாடசாலையானது தற்பொழுது ஒரு நூற்றாண்டு காலத்தை அர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் 25வது வருடம் என்று நினைக்கிறேன். தலைவர் அப்படியா? அடுத்த வருஷம் 25 ஆண்டுகளை அர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலோ என்னவோ இந்த அறநிலை பாடசாலையுடைய முதிர்ச்சியை தெரிகிறது. மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். அறநிலை பாடசாலைக்கு ஒரு அதிபர் இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறார். முன்னாள் அதிபரும் அங்கே இருக்கிறார். ஆகவே அது நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டு வந்தபடியால் அது சரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக ஒழுங்கமைப்போடு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதை விட சிறப்பான அம்சம் என்னவென்றால் இவ்வளவு மாணவர்கள் இந்த அறநிலை பாடசாலையிலே ஈடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அங்கே இருக்கிறது. செயலூக்கத்துடனான உறுப்பினர்களாக அதிலே இருக்கிறார்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது அநேகமான அறநிலை பாடசாலைகளுக்கு மாணவர்கள் ஒரு கடமை கட்டுக்காக போகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இங்கே பலரும் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் எல்லா சமயங்களிலுமே அறநிலை தொடர்பான செயல் திட்டங்கள் இருக்கின்றன. உண்மைதான். இஸ்லாமியர்களை எடுத்தால் அவர்கள் மதரசாக்களுக்கு செல்கிறார்கள். பௌத்தர்களை எடுத்தால் அவர்கள் தம்மாசனவுக்கு செல்கிறார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்தால் அவர்கள் சண்டே ஸ்கூலுக்கு செல்கிறார்கள். இந்துக்களை எடுத்தால் அவர்கள் அறநிலை பாடசாலைகளுக்கு செல்கிறார்கள். இந்த ஏனைய 3 மதங்களும் ஒரு கட்டமைக்கப்பட்ட மதங்களாக ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலிஜனாக இருக்கின்றன. ஆனால் இந்து மதம் என்னவோ அனாதியாக தோன்றி தானாகவே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு மதமாக இருக்கிறது. அதற்கு சரியாக ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமை இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்ரீ வீரபத்திரன் ஆலயத்தினுடைய இந்த அறநிலை பாடசாலை ஒரு கட்டமைக்கப்பட்ட பாடசாலையாக இருப்பது இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே மனிதர்களாகிய நாங்கள் 3 விடயங்களை கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த யுகம் ஒரு கணினி யுகமாக இருக்கிறது. நாங்கள் கணினி யுகத்தை பார்த்தோமாக இருந்தால் கணினியிலே 2 செயல்பாடுகள் இருக்கின்றன, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். அதே போல மனிதர்களாகிய எங்களிடம் உடல், உயிர், ஆன்மா என்கின்ற 3 வேறுபட்ட பிரிவுகள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் மனிதர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த உடல் வந்து பூமிக்கு சேர்ந்தது, உயிர் வந்து திருப்பி புறப்படுத்த கூடியதாக இருக்கிறது. அந்த ஆன்மா என்பது இறைவனுக்கு. ஆகவே இந்த ஆன்மாவை சரியாக வழிப்படுத்தி அதை மீளவும் இறைவனோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பணியைத்தான் இந்த அறநிலை பாடசாலைகள் செய்கின்றன. அதற்கான தண்டனைகள் இருக்கிறது என்பதை எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. கிறிஸ்தவ மதத்திலே அதற்கு ஜட்மெண்ட் டே என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீ உன்னுடைய உயிரை கொல்லவல்ல இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு பயப்பட தேவையில்லை, உன்னுடைய ஆன்மாவை கொல்லவல்ல இறைவனுக்கே பயப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல இந்து சமயத்திலே கருட புராணத்திலே இங்கே நாங்கள் செய்கின்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப எவ்வாறு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது மிக சரியாக ஒவ்வொரு குற்றத்துக்கும் எப்படி பனிஷ்மெண்ட் வந்து வடிவாக விவரிக்கப்பட்டது. அதுவும் அந்த ஜட்மெண்ட்லேயே கேட்டு ஆக்களை போட்டு அந்த படம் கொண்டு அந்த அந்நிய படத்தில் அதை பற்றி 1-2 கதையை சொல்லியிருக்காங்க. அப்போ சில நேரத்தில் சினிமாக்கள் தான் பெரிய செய்திகளை இலகுவாக மக்களிடம் கொண்டு செல்கின்றதாகவோ நம்ம தெரியும். அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆன்மாவுக்கு ஊர்வலைக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் இயங்கினோமாக இருந்தால் அதற்கான தண்டனை உண்டு என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது நாங்கள் இப்பொழுது இருக்கிற யுகம் கலியுகமாக இருக்கிறது. இதற்கு முன்னுக்கு இருந்த யுகங்கள் எல்லாம்
1200 ஆண்டுகள் 14,000 ஆண்டுகள் அப்படியாக இருந்து இந்த கலியுகம் 400 சொச்ச ஆண்டுகளாக சுருங்கி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு யுகத்திலே செய்ய வேண்டிய செயல்பாடுகளும் அந்தந்த யுகத்திலே செய்ய வேண்டும். அந்த ஒளிவுக்குரிய வேலை அந்த யுகத்திலே தான் செய்கிறார். ஆகவே எத்தனையோ 1000 ஆண்டுகளாக செய்த வேலை இப்பொழுது 400 ஆண்டுகளுக்குள்ளே செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தால் மிக விரைவாக செய்ய வேண்டும். அதன் அர்த்தம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பிறந்து 31 முடிகிறதுக்கு இடையிலேயே ஐபோன கட்டமைக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு குயிக்கா எல்லாமே செய்யும் நுழைஞ்சு. அப்ப இப்போ எனக்கு முதல் உரையாற்றுகின்ற பொழுது எங்களுடைய கார்த்தகர் பிரதேச செயலாளர் உங்களுடைய பழைய மாணவியும் சொன்னார், இப்ப நாங்கள் கடவுளை சொல்லியும் பயப்படுத்த முடியாது, பிசாசுகளை சொல்லியும் பயப்படுத்த முடியாது, போனம் தர மாட்டேன் என்று சொல்லித்தான் பிள்ளைகளை பயப்படுத்த வேண்டும் என்றால் கடவுளுமே எல்லாத்துக்கும் பார்க்க பெருசாக வந்துவிட்டது. போன் வந்து அப்படியான ஒரு யுகத்திலே தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து வருகிறோம். உண்மையிலேயே இன்று இங்கே பாராட்டப்பட வேண்டியவர்கள் 3 பிரிவினர் இருக்கிறார்கள். ஒன்று இந்த மாணவர்கள், இரண்டாவது இந்த மாணவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்கள், மூன்றாவதாக இந்த சரியான ஒரு கட்டமைப்பிலே இந்த நிர்வாகத்தை கொண்டு நடத்துகின்ற இந்த அதிபரும் அவரோடு கூடிய அந்த ஆசிரியர்கள், அந்த அறநிலை குழாம், இந்த வீரபத்திரன் ஆலயத்தினுடைய அறநிலை செயற்குழுவினர் 3 வகைகளையும் பாராட்டுகிறார். ஏனென்றால் இன்று அநேகமான பெற்றோர்கள் அறநிலை பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புவதை விட தனியார் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதுதான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அதிகமான பிள்ளைகள் அறநிலை பாடசாலையிலே ஈடுபட்டு உழைப்பதனால் அவர்கள் இங்கே வந்து பல ஆச்சரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மீகம் நல்லதாக இருக்கிறது. அதிபர்கள் சொன்னால் இந்த பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு வருகின்ற பொழுது பாடசாலைக்கு தன்னால் இந்த பிள்ளைகளை வித்தியாசமாக அடையாளப்படுத்த முடிவதாக. ஏனென்றால் அந்த இறையச்சம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருக்கிறபடியால் அவர்களை மற்றவர்களை மதிக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு இன்று கிடைத்த இந்த கௌரவம் என்பது தனியாக ஒரு பரிசிலாக, ஒரு சர்டிபிகேட்டாகவோ, ஒரு விருதாகவோ, ஒரு கேடயமாகவோ மாத்திரமல்ல, அது இந்த பிள்ளைகளுடைய கடின உழைப்புக்கு கிடைத்த, இந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. அதை இந்த சமூகம், இந்த வீரபத்திரன் ஆலய சமூகம் அதை முன்னெடுக்கிறது. ஒரு நல்ல ஒழுக்க விழுமியங்கள் உள்ள மனிதனை உருவாக்குவதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்காக இருக்கிறது. அதை இந்த வீரபத்திரன் ஆலய சமூகம் செய்திருக்கிறது. உண்மையிலேயே பிரதேச செயலகத்திலே இந்த அறநிலை பாடசாலைகளை கண்காணிப்பதற்கான உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அலுவலகத்திலே 2 உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். சிவமணி மற்றும் குணகீதா என்ற 2 உத்தியோகத்தர்கள் இந்த இந்து சமய கலாச்சார விடயங்களை பார்த்துக் கொள்வதற்காக இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது இந்த அறநிலை பாடசாலைகளுடைய வளர்ச்சி செயற்திட்டங்களை கொண்டு நடத்துவது. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு பிரதானமான வேலையாக மாறியிருப்பது ஆலயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, கோயில்களிலே இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான வழக்கு கணக்குகளை பார்ப்பதும் அந்த அதுகளை தீர்த்து வைப்பதுதான் இப்ப அவர்களுடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. ஆகவே இலக்கு தவறிய பயணமாக அவர்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது எங்களுடைய சிவமணி அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார், எதிர்காலத்திலே வருகிற கோவில் நிர்வாகங்களாவது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஆன்மீக தேடலை நோக்கிய ஒரு சமூகமாக உருவாகுகின்ற பொழுது அந்த காலத்திலே வருகின்ற இந்து கலாச்சார உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்வதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த வீரபத்திரன் ஆலய சமூகம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். அது ஒரு முக்கியமான அடிப்போடுட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே ஏற்கனவே நான் 3-4 தடவைகள் இடைக்கிற மேடைக்கு வந்து போனபடியால் இந்த அரங்கத்தை பார்க்கிற பொழுது எனக்கு தெரிந்தது, ஒரு கட்டத்திலே குறைவான ஆட்களோடு தொடங்கி பிறகு அரங்கினரை காட்சியாக சென்று இப்பொழுது அது மெல்ல தேய்ந்து அந்த சங்கலமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நான் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த அறநிலை பாடசாலையை நடத்துகின்ற நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.
உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆன்மீகம் என்றால் என்ன, மதம் என்றால் என்ன? இன்றைய உலகிலே ஆன்மீகத்திற்கும் மதத்திற்குமான இடைவெளி வித்தியாசம் தெரியாமல் சமூகத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை உங்களுக்கு திருப்பி சென்றிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிரபஞ்சமான ஒரு சிந்தனையாளர் ரூசோ அவருடைய சிந்தனை அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியை வந்துவிட்டால் அவருடைய உயிர் போய்விட்டது என்று குறிப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த உயிர் போனால் அந்த வைத்தியர் அந்த உயிரை காட்ட வேண்டும். அவருடைய உடலுடைய செயற்பாடு குறைந்து விட்டது, உடலுடைய செயற்பாடு நின்றுவிட்டது என்றுதான் குறிப்பிட வேண்டும். இதைத்தான் ஆன்மீகம் வலியுறுத்துகிறது. அந்த வகையிலே மதச்சண்டை இதை விடுத்து ஆன்மீக அடிப்படையிலே செயற்படலாம் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து சென்ற பிரதேச செயலாளர் வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக பரிசு வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். பரிசுகளை பிரதேச செயலாளர்கள் நன்றி கூறும். இந்து கலாச்சார திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட 2025 ஆண்டுக்கான ஆக்கத்திறன் விருது போட்டியில் பங்கு பெற்று பிரதேச மட்டத்தில் நமது அன்னத பாடசாலை குழு நடன நிகழ்வு முதலாம் இடத்தை பெற்றது. அக்குழு நடனத்தில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு செல்வி பீனா அபிநயா, செல்வி சானா லேமினி, செல்வி மானா சிந்துயா, செல்வி தானா சங்கவி. ஆண்டு ஆக்கத்திறன் விருது பிரதேச மட்டம் செல்வி ஈனா கனிஷ்கா, பேச்சு 3ஆம் இடம். ஆண்டு தேசிய ஆக்கத்திறன் விருது பிரதேச மட்டம் பேச்சு 1ஆம் இடம் ஈனா ரம்சிகா. 2025 ஆண்டு தேசிய ஆக்கத்திறன் விருது மாகாண மட்டத்தில் தோற்றி செல்வி லீனா ரம்சிகா, பேச்சு 3ஆம் இடம். அடுத்து ஆரோப்ப நாவலர் குரு செயலியை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டியில் பங்கு பெற்று செல்வி பீனா அபிநயா 1ஆம் இடம், செல்வி பீனா அபிசாலினி 2ஆம் இடம். இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த பிரதேச செயலாளர் திரு எம்.சி. சத்ய சோதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கௌரவிப்பு விழா நடைபெறுகிறது. அதாவது கௌரவிப்பு நிகழ்வு. அந்த வகையிலே கௌரவிப்பு நிகழ்வின் அடிப்படையிலே பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் தென்மராட்சியைச் சேர்ந்த திரு எம்.சி. சத்யகோதி அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக இங்கு வருகை வந்திருக்கின்ற ஸ்ரீ வீரபத்ரர் ஆலய அறிவியல் பாடசாலையின் பழைய மாணவியாகவும் இன்று பிரதேச செயலாளராக பிரதேச செயலக காரணங்களில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் செல்வி ரஞ்சனா நவரத்னம் அவர்களை இந்த கௌரவிப்பை வழங்கி வைக்குமாறு அன்போடு வேண்டுகளை தெரிவிக்கிறோம். விருந்தினர்கள் கௌரவிப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதேச செயலாளர் தென்னராட்சியைச் சேர்ந்த திரு எம்.சி. சத்யசோதி அவர்களுக்கான கௌரவத்தினை எமது ஸ்ரீ வீரபத்ர ஆலய அறவை பழைய மாணவியாகவும் இன்று பிரதேச செயலாளர் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் செல்வி ரஞ்சனா நவரத்னம் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவித்தார். அவர்களுக்கு
ஒரு நீதிபதியாகவும் ஒரு சமூக வழிகாட்டியாகவும் சமூகத்தை கட்டமைக்கின்ற ஒரு செயற்பாட்டாளராகவும் பல்வேறு எதிர்கால தீவிரங்களை தீவிகளை உருவாக்குகிறவர்களாகவும் சமூகத்தினுடைய சிற்பிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த முன்பள்ளியினுடைய ஆசிரியர்களை கௌரவிக்கிறது. அந்த கௌரவிப்பை வழங்குவதற்காக இந்த 2 கல்வியாளர்கள் எனது முன்னே பிரசன்னமாகியிருக்கிறார்கள். முதலாவதாக எனது கல்லூரியினுடைய இந்த அதாவது ஸ்ரீ வீரபத்ர ஆலய அந்த அறநிலை பாடசாலையின் அதிபராகவும் பல்வேறுபட்ட சமூக தொண்டுகளுடைய செயற்பாட்டாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திரு குமாரதாஸ் அவர்களுடைய கௌரவிப்பை அன்போடு வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். கௌரவிப்பை வழங்கி வைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக திரு விஜயவாசன் அவர்களுக்கான கௌரவிப்பை வழங்குமாறு தொடர்ந்து கௌரவிப்பை பெறுவதற்காக திருமதி நிரோசனா பிரேம்குமார் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து கௌரவிப்பை பெறுவதற்காக செல்வி ரொசான் ஹம்சி அவர்களை அன்போடு வேலைக்கு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து கௌரவிப்பை பெறுவதற்காக திருமதி பிரியங்கா சஜந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்த கௌரவிப்பை பெறுவதற்காக செல்வி கதிரவன் சவிதா அவர்களை அன்போடு இந்த வேலை அழைத்திருக்கிறது. தொடர்ந்து இதுவரை கௌரவிப்பை வழங்கிய பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் தென்மராட்சியைச் சேர்ந்த திரு MC சத்யசோதி அவர்களுக்கும் அவர்களோடு இணையாக சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது ஸ்ரீ வீரபத்ர ஆலய அறநிலை பாடசாலையின் பழைய மாணவியாகவும் தற்பொழுது பிரதேச செயலகம் காலநகரில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் ரஞ்சனா நவரத்தினம் அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக பரிசு